செய்திகள் வாசிப்பவர் செல்வம். மாவட்ட அளவிலான மா சாகுபடி கருத்தரங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி KM சராய் அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி லட்சுமி மகாலில் தோட்டக்கடலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பாக மாவட்ட ஆட்சி அளவிலான மா சாகுபடி கருத்தரங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி KM சராயு அவர்கள் இன்று குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி உரையாற்றினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலவும் சாதகமான சீதோசன நிலை, மழை மற்றும் மண் வளத்தின் காரணமாக மா பயிர்கள் லாபகமாக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மா விவசாயிகள் பயனடையும் வகையில் மாவட்ட அளவிலான மா சாகுபடி கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த கருத்தரங்கில் மா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தோட்டக்கடலைத்துறை சார்ந்த விஞ்ஞானிகள் கலந்து கொண்டு மா சாகுபடி குறித்து பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, காய்ப்பு முறைகள் போன்ற தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கினார்கள். மேலும் மா விவசாயிகளின் விளைச்சல் மற்றும் பாதிப்பு குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மா சாகுபடி தொழில்நுட்பங்கள் அடங்கிய கையேடுகளை வெளியிட்டு விவசாயிகளுக்கு வழங்கினார். மேலும் மா சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து அமைக்கப்பட்ட காட்சியை பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் இணை இயக்குனர் திருமதி மா இந்திராணி, தோட்டக்கடலைத்துறை திரு சி பச்சையப்பன், வேளாண்மைத்துறை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வேளாண்மை திரு ராஜேந்திரன், தோட்டக்கடல் துறை இணை இயக்குனர் திருமதி குணாவதி, பையூர் தோட்டக்கடலை மற்றும் ஆராய்ச்சி நிலை முதன்மை அலுவலர் முனைவர் மூசை அனுஷா ராணி, வேளாண்மை பொறியாளர் துறை செயற்பொறியாளர் திருமதி கே சந்திரா, வேளாண்மை துணை இயக்குனர் வேளாண் வணிகம் திரு சு மோகன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள், விவசாய சங்கத்தின் பிரதிநிதிகள், விவசாய பெருமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.